கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கடந்த பகுதியில் மாராவின் அனுபவம் மதுரமாக மாறும் என்று தியானித்தோம் அல்லவா? இந்த பகுதியிலும் அதன் தொடர்ச்சியாக ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்ற இந்த வார்த்தையை பெத்லகேம் ஊராளாகிய நகோமி சொல்கிறாள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். நகோமி என்றால் இனிமையானவள் என்று அர்த்தம். இத்தகைய சிறப்புமிக்க நகோமி மாறாள், அதாவது கசப்பு, துக்கம் என்று பொருள்படும் வார்த்தையை மற்றவர்கள் தன்னை கூப்பிட வேண்டும் என்று கூற காரணம் என்ன? 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு வருகிறார்கள். பெத்லகேமில் பஞ்சம் உண்டானபடியினாலே அவர்கள் மோவாப் தேசத்துக்கு வருகிறார்கள். மோவாப் தேசத்து மக்கள் இஸ்ரவேலருக்கு அருவருப்பானவர்கள். இவர்கள் பிழைப்புக்காக அவர்களுக்கு சம்பந்தமில்லாத இடத்திற்கு செல்கிறார்கள். அதன் விளைவு நகோமியின் கணவர் எலிமெலேக்கு இறக்க நேரிடுகிறது. பிழைப்புக்காக போன இடத்தில் தன் 2 மகன்களாகிய மக்லோன், கிலியோன் ஆகியோருக்கு மோவாபியரில் பெண் கொள்ளுகிறார் நகோமி. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தோமானால், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கை கொள்ளாமல் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நகோமி செயல்படுகிறார். விளைவு தன் 2 ஆண் பிள்ளைகளையும் இழக்க நேரிடுகிறது. அவர்களும் மரித்து போகிறார்கள். மோவாபிய பெண்களாகிய ஓர்பால், ரூத் ஆகிய இருவரோடு கூட நகோமி இப்ப தனித்தவளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாள். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோமானால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்ட நகோமி தன் விட்டு வந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு தன் 2 மருமக்களோடு புறப்பட்டு போக தீர்மானம் செய்து புறப்பட்டு போகிறாள். அவர்கள் இருவரையும் அவர்களுடைய தாய் வீட்டுக்கு போக சொல்லுகிறாள். ஓர்பால் நகோமியை முத்தமிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போய் விடுகிறாள். ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொள்ளுகிறாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நகோமி பெத்லகேமிலே இருந்திருந்தால் நிச்சயம் தேவன் இவர் குடும்பத்தை நினைத்து போஷித்திருப்பார். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தோம் அல்லவா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டு என்று சொல்லி, அந்த வார்த்தையின்படி நகோமியின் குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக போஷித்து நடத்தி இருப்பார். ஆனால் நகோமிக்கு விசுவாசம் இல்லாமல் எதிர்காலத்தை குறித்து பயந்து தன் குடும்பம் எப்படியோ போஷிக்கப்பட வேண்டும், பிழைக்க வேண்டும் என்று யோசித்தாலே ஒழிய தான் எங்கு இருப்பது தேவ சித்தம் என்று நினைக்கவில்லை. எல்லாவற்றையும் அவள் சுயமாக செயல்பட்டு விட்டு கடைசியில் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்வது எப்படி சரியாகும்? ஆம் பிரியமானவர்களே, இன்று கூட ஜெபிக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சில முடிவெடுக்க வேண்டிய காரியத்தில் வசனத்தின்படி தேவ நடத்துதலின்படி முடிவெடுக்காமல் தன் விருப்பப்படி வேலையையோ வசிப்பிடத்தையோ தொழிலையோ அல்லது வாழ்க்கை துணையோ தெரிந்தெடுத்து விட்டு பின்பு பாடு, உபத்திரம், கஷ்டம், நஷ்டம், இழப்பு, சமாதான குறைபாடு வரும் பொழுது இந்த நகோமியை போல ஏன் தேவன் என்னை இப்படி சோதிக்கிறார், ஏன் எனக்கு இப்படி ஒரு கசப்பான வாழ்க்கை என்று சலித்து கொள்ளலாமா? அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலும் வேத வசனத்தின் ஆலோசனை படியும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலோடு தீர்மானம் எடுங்கள். உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.